ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஇ மேக்ஸ் இன் தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக் சார். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கொஸ்டினை, வில் யூ பிலீவ் இஃப் ஐ சே திஸ் கேன் பி சால்வ்டு வித்தின் 30 செகண்ட்ஸ்? சார் என்ன சார் காமெடி பண்ணுறீங்க? லாகிரிதம் வந்து இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டாபிக் விச் இஸ் மை பர்சனல் ஃபேவரட், ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் டாபிக். லாகு பொறுத்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட் எடுத்துக்கிற கொஸ்டினை கூட உங்களால் ஒரு 30 செகண்ட்ஸில் பண்ண முடியும். இது ஒன் சச் கொஸ்டின். ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணி காட்டிடுறேன், ஓகேங்களா? ஸோ தட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, ஃபஸ்ட் நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்களேன். திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 23 கிரேட்டர் தென் 9. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 23 மைனஸ் 9 கிரேட்டர் தென் 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 32 கிரேட்டர் தென் 0. So I can write it as x minus x plus 8 and x minus 4 greater than 0. அப்போ நார்மலாக நம்மளோட வேவி கவர் மெத்தடில் போட்டிங்கன்னா minus 8, 4. So you are going to have like this. So your answer is going to be option B. Option B is the correct answer. 30 seconds ஆச்சா? கவுண்ட் பண்ணீங்களா யாராவது? எஸ், யூ காட் எனி ஐடியா அபவுட் த டைமிங்? கண்டிப்பாக 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கும், 30 செகண்ட்ஸ்குள்ளே தான் ஆயிருக்கும். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கூல் ஹவு டு டூ திஸ். சார் எப்படி சார் அந்த 9 வந்தது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 23 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, ஓகே சார். பட் கிரேட்டர் தென் நீங்கள் 0 தான் இருக்குது கேள்வியில். பட் ஹவு யூ ரோட் 9 அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. எஸ், நவ் டைம் டு எக்ஸ்பிளைன். பட் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சும்மா வெறுமனே வந்து பார்த்துட்டு ஓடிடக்கூடாது. ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு டூ ஒன் கொஸ்டின் வித் மீ, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ராப்பர்ட்டி என்னன்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ சக்ஸசிவாக வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாக் ஏ ஆஃப் சம்திங், லாக் பி ஆஃப் சம்திங், லாக் சி ஆஃப் சம்திங் இப்படி இருந்தது அப்படின்னா, கிரேட்டர் தென் 0 இப்படி இருந்தது அப்படின்னா, தென் ஐ கேன் ரைட் இட் லைக் கிரேட்டர் தென் பக்கத்தில் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வாட் ஐ கேன் ரைட்டில், சப்போஸ் இது வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஐ கேன் ரைட் இட் ஆஸ் சி பவர் பி பவர் ஏ அப்படின்னு எழுதலாம். அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு உல்டாவாக போகும். அதாவது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம், சரிங்களா? எங்கே இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகும். ஸோ அதை தான் நான் அங்கே பண்ணியிருப்பேன். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி, ஓகேங்களா? பட் இதில் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏ பி சி மூணுமே கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அண்ட் தென் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் இருக்கும் பொழுதும் 0 இருக்கும் பொழுது மட்டும்தான் பண்ண முடியும். லெஸ் தென்னோ இல்லை வேற ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. 0வா இருக்கும்போது அப்ளை பண்ணலாம், கிரேட்டர் தென்னாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி எழுதலாம்? சி பவர் பி பவர் ஏ அப்படின்னு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? சப்போஸ் எனக்கு இது முன்னாடி இன்னுமே ஒரு டேர்ம் இருக்குது சார், இதுக்கு முன்னாடி எனக்கு லாகு ஒய்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது சார்னா, அது உங்களுக்கு இன்னுமே மேலே போயிடும் ஒய். ஸோ எத்தனை டேர்ம் பவரில் இருக்கோ அத்தனை டேர்ம் நீங்கள் எழுதணும். இதுதான் ஷார்ட்கட். காட் இட்? இப்போது சம்முக்கு வாங்க. இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 23 கிரேட்டர் தென் இந்த நம்பர் பாருங்கள், 3 பவர் 2 பவர் 4 பவர் 0, சரியா? 3 பவர் 2 பவர் 4 பவர் 0. அந்த லாஸ்ட் நம்பர் 0வை நீங்கள் போடணும். அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? இந்த இடத்துல நான் சொல்கிறது, இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு பவரில் இந்த 0 இருக்குல்ல, நீங்கள் அந்த 0வை அங்கே போடணும், சரியா? அப்போது இதை நான் எப்படி எழுதலாம்? 3 பவர் 2 பவர் 4 பவர் 0. 4 பவர் 0ன்றது 1ன்னு ஆயிடுச்சா? அப்போ 3 பவர் 2 என்ன உங்களுக்கு? 9. ஸோ ஐ காட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 23 கிரேட்டர் தென் 9. அப்போ 9 இந்த பக்கம் வந்ததுன்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 32 கிரேட்டர் தென் 9 வரும். இது நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 8 எக்ஸு மைனஸ் 4 கிரேட்டர் தென் 0. அப்போ உங்களுடைய நம்பர் லைனில் நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எழுதும்பொழுது மைனஸ் 8ம் 4ம் போடுவீங்க. கிரேட்டர் தென் அப்படின்றதால இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு போட்டுட்டு வேவி கர்வில் போடுவோம்ல, ஸோ இந்த ரீஜன் தான் எடுப்போம். தேர்ஃபோர் இட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 8 யூனியன் 4, இன்ஃபினிட்டி. வேவி கர்வ் மெத்தட் தெரியாதவங்க பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சரியா? பேசிக்கான ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அது. ஐ ஹோப் யூ காட் திஸ். புரிஞ்சுதா? யா, இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நீங்கள் போடுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? பவர் 0 வரணும், அதை மறந்துடாதீங்க. அடுத்து இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இங்கே 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். நானுமே சொல்லிக் கொடுப்பேன், டோன்ட் வரி. பட்
நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கமெண்ட் இட். நீங்கள் எந்த டாபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஆல்ரெடி ஏகப்பட்ட சம்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வீடியோ கம்மியாக இருந்தாலும் சம்மு நிறைய இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள மினிமம் 10 கொஸ்டினாவது இருக்கும். பட் ஷார்ட்கட் வீடியோஸில் நான் கம்மியாக தான் போடுவேன். பட் 10, 20, 25, 50 கொஸ்டின் கூட போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் ஷூர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கமெண்ட் இட். இப்போ இந்த சம் போட ஆரம்பிச்சிடுறீங்களா? டேக் யுவர் டைம், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், போடுங்க, அப்புறம் நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ நான் போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 87 கிரேட்டர் தென். ஸோ என்ன எழுதணும்? 3 பவர் 2 பவர் 2 பவர் 4 பவர் 0. இங்கே எல்லா டேர்மும் இருக்கும். சரிங்களா? 3 2 நான் தான் சொல்கிறேன், அந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் போகணும். இங்கே 4 2 2 3 வரக்கூடாது. 3 2 2 4ன்னு போனோம், பவரில் 0. அப்போ உங்களுக்கு என்னவா மாறும்? இந்த 4 பவர் 0 உங்களுக்கு 1ன்னு வந்துடும். சரியா? அப்போ 3 பவர் 2 பவர் 2 என்ன ஆகும்? 3 பவர் 4 விச் இஸ் 81ன்னு வரும். ஸோ ஐம் கெட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 87 கிரேட்டர் தென் 81. அப்போ நீங்கள் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 கிரேட்டர் தென் 0ன்னு வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் தென் 0ன்னு வரும். அப்படி தானே? அப்போது ஆஸ் யூஷுவல் உங்களுடைய வேவி கர்வில் போட்டிங்கன்னா இது 2 இது 3. ஸோ ஐ ஆர் கோயிங் டு ஹாவ் திஸ். கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் தென் 0. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து இதுக்கும் ஆப்ஷன் பி தான் உங்களுடைய சரியான விடை. புரிஞ்சுதா? கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையா செக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு எவ்ரி ஒன். யா, சூப்பர். ஸோ இந்த வீடியோ எப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் இந்த சம்ம கரெக்டாக போட்டிங்க அப்படின்றத கமெண்ட்டில் உங்கள் நேமோட சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் எந்த டாபிக் வேணும், எந்த லெக்சர் வேணும், எந்த பிவைக்யூஸ் வேணுன்றதை ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடலாம். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர், சைனிங் ஆஃப்.